சொல்லு. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்றா. நான் செத்துட்டா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதடா, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நான் செத்துட்டா என் கௌசல்யா கூட்டிட்டு வருவீங்கல்ல? சாகுற வரைக்கும் ஒன்னே நடிச்சு இருந்த அந்த ஜீவன் சொல்லுவீங்கல்ல? இத பாரு, நான் செத்துட்டா கூட என்னோட 2 கண்களை மட்டும் மூடிடாதீங்க. அப்படியே புதைச்சிருங்கடா. என்னோட கல்லறைக்கு கௌசல்யாவை கூட்டிட்டு வருவீங்கல்ல? அப்போ நான் அவளை கண்ணால பாப்பேன்டா. அப்படிலாம் சொல்லாத ஜீவா, அப்படிலாம் நினைக்காத ஜீவா. வாடா போலாம், வா ஜீவா. கௌசல்யா, ஏமா ஏமாடுற? பாட்டிக்கு ஒண்ணுமில்ல, ஷீஸ் ஆல் ரைட். இது பாரு, அழக்கூடாது. அழாத. சமான். இறங்கு, பார்த்து இறங்கு. ஹரிஹரண்ணா, என்னடா திடும் பிரவேசம்? ஒரு போன் கூட இல்ல. சொன்ன நேரத்துக்கு வர முடியறது இல்ல. எப்படா வந்த? இப்பதாம்மா வந்து 1 மணி நேரம் ஆச்சு. வாங்கப்பா. எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆமா, எங்க போயிட்டு வரோம்? முந்தியெல்லாம் கிளப்பு, மியூசிக்கு, கச்சேரின்னு போவோம். இப்பெல்லாம் வீட்டை விட்டா ஆஸ்பத்திரி, மருந்து, டாக்டர் எல்லாம் உங்க அம்மாக்கு தான். என்ன விடுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ. ஏமா இப்படி பேசுற? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ நினைக்கிற மாதிரி குறை ஒண்ணு இல்லப்பா. ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளை, மாட்டு பொண்ணு, பேரன், பேத்தி எல்லாம் தன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னடான்னா மலேசியால போய் உட்கார்ந்துருக்கிற. என்னப்பா பண்றது? என் பிசினஸ் அப்படி. இப்ப கூட நீ இந்த ஊருக்கு வேற ஏதோ பிசினஸ் விஷயமா வந்து தெரியாதனமா இந்த வீட்டுல தடுக்கி வந்துட்டியா?